ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு, நீங்க சாத்தான ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு, எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்காக ஜெபிச்சு, உங்களுக்கு அவசியமான தேவ வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை தியானிச்சு உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது தேவன் என்னோடு பேசுகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்னா அந்த காரியமே உங்களுடைய இருதயத்தில் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்கும். அதனால பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறவைகளை, ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அநேக விஷயங்களிலே தேவன் அருளி செய்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு எல்லா போராட்டங்களின் மத்தியிலும், எல்லா சோதனைகளின் மத்தியிலும் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக நம்மால் வாழ முடியும். மிகவும் பிரயாசப்பட்டு தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் தவறாம நிகழ்ச்சிகளை பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. வழக்கம் போல இன்றும் தேவ வார்த்தைகளை கேட்க தயாரா இருக்கீங்களா? கடந்த நாட்களிலே குடும்பத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்தோம். குடும்பத்துக்கு முக்கியமானவர்களாக இருக்கிற கணவன் மனைவியை குறித்து, குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்காக சாத்தான் உபயோகிக்கிற ஆயுதங்களை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானித்தோம். குடும்பம் அப்படின்னா அது கணவன் மனைவி மாத்திரமே அல்ல. கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது தேவனுடைய ஆசீர்வாதமாக கற்ப பலனை பெற்றுக் கொள்கிறோம். கற்ப பலன் என்பது கர்த்தர் தரும் பலன், பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இந்த நாட்களிலே அநேகர் பிள்ளைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அற்புதமாக அவர்கள் கற்பத்தை திறந்து பிள்ளைகளை அருளுகிறார். அதே போல நம்மில் அநேகர் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் அல்லவா? நாம் கேட்காமலே பிள்ளைகளை அருளி இருக்கிற ஆண்டவரை நாம் எப்போதாவது துதிச்சிருக்கோமா? நம்முடைய பிள்ளைகளை என்னைக்காவது தேவனுக்காக வளர்த்திருக்கிறோமா? அநேக தாய் தந்தைமாரி நாட்களிலே எங்க பிள்ளைங்க எங்க பேச்ச கேட்கறது இல்ல, நாங்க எவ்வளவோ ஆசைப்பட்டோம் இவளை எப்படியோ வளர்க்கணும்னு, ஆனா பிள்ளைங்க வாழ்க்கை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா அது நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோட தேவ பயபக்தியோட உத்தமர்களா வளர்த்து ஆளாக்குறது தான். ஆமாங்க, ஏதோ பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்துட்டா போதும், துணிமணி வாங்கி கொடுத்துட்டா போதும், நல்லா படிக்க வச்சுட்டா போதும் அப்படின்னு நம்மில் அநேகர் நினைச்சிட்டு என்னென்னவோ தியாகம் எல்லாம் பண்ணி அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணி எல்லாம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறோம். அவங்க எதை கேட்டாலும் அதை அன்பினால வாங்கி கொடுத்துறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அப்படி செய்யறதுனால பிள்ளைகள் கெட்டு போவாங்களே தவிர நல்லாகவே மாட்டாங்கங்க. காரணம்,
வாழ்க்கையிலே இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க என்னவெல்லாம் தியாகம் பண்ணி எவ்வளவு அன்போட அந்த பிள்ளைகளுக்காக வாழ்றீங்க, எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை ஏதோ தியாகம் பண்ணி வாங்கி கொடுக்கறீங்க அப்படிங்கிற உண்மையை பிள்ளைகள் அறிந்து கொள்வதே இல்லை. அவங்க காலேஜுக்கு போறாங்கல்ல, அங்கே தவறான நட்புகளுக்கு இடம் கொடுத்து அநேக பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போறத நம்ம ஈவன் ஹை ஸ்கூல்ஸ்ல கூட நாட்களில என்னென்னவோ அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது, எவ்வளவோ மீறுதல்கள் நடக்கிறத பாக்குறோம். அளவுக்கு மீறி பிள்ளைங்கள் துணிஞ்சு இறங்குகிற காரியங்களை நாம தொடர்ந்து பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிற போது அவர்களை தேவனுடைய சகாயத்துடன் தான் வளர்த்து ஆளாக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று. தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிற போது அவனை ஒரு சின்ன குழந்தையாக நம் கரத்தில் தருகிறார். ஒருவேளை நம்ம பிள்ளை பிறந்தப்பவே பேசினான்னு வச்சுங்க, பிறந்த உடனே நடந்தான்னு வச்சுங்க, பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும்? ஆனால் பிள்ளையை தேவன் நம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிற போது அவைகளை நாம் எப்படி பார்க்கிறோமோ, எப்படி வளர்க்கிறோமோ, எப்படி கற்றுக் கொடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வளர்ந்து ஆளாவார்கள். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கணவன் மனைவிமார் முதல்ல அவங்க நல்லா இருக்கணும். கணவனும் மனைவி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? அந்த பிள்ளைகளுடைய மனசு அளவுக்கு அதிகமான வேதனையில் இருக்கும். அதனாலதான் படிப்புல கூட அவங்களால சரியா கவனம் செலுத்த முடியாது. பக்தினாலும் தேவ பயம்னாலும் அதை அசட்டை செய்தவர்களாக தாய் தந்தைக்கு கூட கட்டுப்பட மாட்டாங்க. அதனாலதான் கணவன் மனைவியா நீங்க நல்லவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுது, புருஷன்மாரே உங்கள் மனைவியை நேசியுங்கள், அதே போல மனைவிமார் நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். உண்மையிலேயே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவனுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு. அவங்க இளம் பிராயத்திலிருந்தே உங்களை பார்த்துக்கிட்டு தாங்க வளர்றாங்க. தாயும் தந்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மனோரீதியா குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்னு, அந்த மனோரீதியான வேதனை ஏற்படுறதுனால அவங்க கேரக்டர் கூட பிற்காலத்துல பிரச்சனை ஆகுதுன்னு, அவங்களுடைய நடத்தை மாறி போயிடும்னு இன்னைக்கு எத்தனையோ சைக்காலஜிஸ்ட் சொல்றத கேட்டிருக்கோம். அதனால கணவன் மனைவியா இருக்கிற நீங்கள் முதல்ல 2 பேரும் ஒரு மனசோட இருங்க, தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருங்க. அதாவது கணவன் தலைன்னா மனைவி குடும்பத்தின் இருதயம். ஆமாங்க, கணவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா கூட மனைவி இருதயம் மாதிரி இயங்கணும். ஒரு இருதயம் எப்படி ரத்தத்தெல்லாம் சுத்திகரித்து உடல் முழுவதுக்கும் சப்ளை பண்ணுதோ, அதே போல மனைவியான நீங்க, குடும்ப தலைவியா இருக்கிற நீங்க உங்கள் கணவரை பிள்ளைகளை சகிச்சுக்கிட்டு பொறுமையோட அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நடக்கும் போது அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை சுற்றி வேலி அடைக்கிற மாதிரி நடந்துகிட்டு அவர்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிற பெண்ணாக இருக்கிற போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறதை போல இருப்பீர்கள். சோ கீழ்ப்படிவது பலவீனம் அல்லவே அல்ல. கீழ்ப்படிதல் என்பது ஒரு உன்னதமான கனமுள்ள குணம். நாட்கள்ல கீழ்ப்படினோம் அப்படின்னா எதுக்கு கீழ்ப்படினோம் அப்படின்னு அநேகர் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அப்படி எதிர்க்க ஆரம்பிச்சா சூழ்நிலை எப்படி மாறும் உங்களுக்கு தெரியும்ல. கீழ்ப்படிதல் உள்ள யாரும் என்னைக்கும் நஷ்டமடைய மாட்டாங்க. நீங்க உங்களை தாழ்த்தினா தேவன் உங்களை உயர்த்துவார் இல்ல, அதே போல உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான்னு வேதம் சொல்லுதே. நீங்க தாழ்த்துகிற போது உங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருப்பீங்க. மனைவி புத்திசாலியா இருந்தா அவ கிழிக்கிற கோட்டை புருஷன் தாண்டவே மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் புருஷர்களா நீங்க என்ன செய்றீங்க? நான் தான் அப்பா அப்படிங்கிற சுயம் உங்களுக்குள்ள இருக்கு. நான் தான் அப்பா அப்படிங்கிற கர்வம் இருக்கு. சரிதான், நீங்க குடும்பத்துக்கு தலைவர் தான், அதிகாரி தான். ஆனா நீங்க அன்பா நடந்துக்கலன்னா, அன்பால உங்கள் மனைவியை நீங்க நேசிக்கலன்னா உங்க பிள்ளைங்க கூட கண்டுக்க மாட்டாங்க. உன் மனைவியை நேசிப்பதனால உன்னுடைய கௌரவம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உனக்கு கீழ்ப்படிவாங்க, உன்னை நேசிப்பாங்க. அதனாலதான் புருஷன்மார் உங்கள் மனைவியை சொந்த சரீரத்தை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏதோ நேசிக்கிறதுனா சாரி வாங்கி கொடுக்கிறது, வஸ்து வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறது நினைக்கிறீங்களே தவிர, அன்புனா தியாகம், அன்புனா சாந்தம், அன்புனா பொறுமை, அன்புனா விட்டு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை அன்பாய் நேசித்து தன்னுடைய மனவாட்டியான சபைக்காகத்தான் தன் ரத்தத்தை சிந்தினார், தம்முடைய உயிரையே நமக்காய் கொடுத்தார். ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவிக்காக தியாகம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியை மனப்பூர்வமாக நேசிக்கும் போது அந்த குடும்பத்திலே ஐக்கியம் பெருகும், அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். தேவ வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவியை கசந்து கொள்ளாதீர்கள். நாட்களில் அநேகர்
புருஷன்மார் எவ்வளவோ தங்கள் மனைவியை கடிந்து கசந்து கொள்கிறார்கள். ஒரு ஐடியா கொடுத்தா உடனே எதிர்த்து நிக்கிறத மனைவி சொல்றத கண்டுக்காம ஒரு ஈகோவோட நான் சொன்னதுதான் நடக்கணும் என்பதை போல அநேக கணவன்மார் நடந்து கொள்வதனாலே அந்த குடும்பத்துல ஐக்கியம் இருப்பதில்லை, அன்பு போய்விடுகிறது, சந்தோஷ சமாதானம் இருப்பதில்லை, எப்பொழுதும் சஞ்சலம். அது மட்டுமின்றி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர்கிற பிள்ளைகள் உங்களுடைய நிலைமையினாலே, உங்களுடைய நடத்தைகளினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எண்ணமோ, தேவனுடைய நோக்கமோ, தேவனுடைய திட்டங்களோ நிறைவேறுவதில்லை. அநேக பிள்ளைகள் இன்று எதிர்த்து நிற்கிறார்கள், பெற்ற தாய் தகப்பனை மிரட்டுகிறார்கள். அநேக பிள்ளைகள் வீட்டில் இருப்பதை விரும்பாமல் வெளியிலேயே சுற்றுகிறார்கள். ஏன்? உன் வீட்டுல அன்பு இல்லையா? உன்னுடைய வீட்டுல அரவணைப்பு இல்லையா? உன் வீட்டுல அவங்களுக்கு ஆதரவு இல்லையா? நீ உன்னுடைய பிள்ளைகளை பராமரிச்சு அவங்களுடைய தேவைகளை சந்திப்பதில்லையா? ஆமா, அதனாலதான் பிறரிடத்தை தேடி போய் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்ளணும்னு என்னென்னவோ செஞ்சு தங்கள் நடத்தைகளையும் கெடுத்துக்கிறாங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிள்ளைகளை நீ தேவனுக்காக வளர்க்கணும்னா முதல்ல நீங்க ஒரு கணவனா, மனைவியா நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யுங்க. கணவனா நீ உன் மனைவிய நேசிக்கணும், மனைவியா நீ உன் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஒருவருக்கொருவர் கசந்து கொள்ளாமல், ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லாமல், ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணாமல், ஒருவருக்கொருவர் ஈகோவோடு இல்லாம இருவரும் ஒரு மனதா இருக்கும்போது பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. அவர்கள் உத்தமமா வளருவாங்க. அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி நடந்துகிட்டா அந்த பிள்ளைகள் ஒழுக்கமில்லாதவர்களாக, நன்னடத்தை இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வளருவார்கள். எனவே முதல்ல நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா வளரணும்னா கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபிப்பது மிகவும் முக்கியம். அது ஒண்ணு மட்டுமல்ல, தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிற போது அவருடைய எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் தேவைகளை சந்திப்பதோடு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பணம் மட்டுமே அல்ல, நாம் தான் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அவங்கள வேலைக்காரர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ ஒப்படைக்கிறத விட தாய் தந்தையா பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் சுமந்து பொறுத்து கொண்டு அவங்கள வளர்க்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் உங்கள் அரவணைப்பில் இருக்கும்போது அவங்க பெரியவங்களானா கூட உங்களை மறக்காம அன்போட உங்களிடத்திலும் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். இந்நாட்களில டீனேஜ் வரும்போது எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தையை விட்டு விலகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல வெளிநாடுகள்ல இருந்த அந்த சம்பிரதாயம் இன்னைக்கு நம்ம பாரத தேசத்துக்குள்ள வந்துருச்சுங்க. இன்று எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தை மீதும் குருக்கள் மீதும் மரியாதை பயம் இல்லாம ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. எப்பொழுது ஒரு பிள்ளை தாய் தந்தையின் பேச்சை கேட்காம இஷ்டம் போல நடக்கிறானோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. தேவனுக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை பயபக்தியோடு வளர்க்கணும்னா அன்போட வளர்க்கிறது மிகவும் முக்கியமான காரியம். சாதாரணமா பிள்ளைகள் வளர வளர சாதாரணமாகவே சுத்தணுங்கிற ஆசை அவங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். அதனால ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நாம் அவங்கள தண்டிக்கிறவங்களா, நாம் அவங்கள கண்டிக்கிறவங்களா, அவங்கள அடிக்கிறதுக்கு கையை உங்ககிட்டே இருந்தோம்னா அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி அது ஒரு மனோரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. சோ தயவு செஞ்சு என்னைக்கு உங்க பிள்ளைகள் மேல கையை ஓங்காதீங்க. உங்க பிள்ளைங்க உங்க சொத்து இல்லைங்க, அது கர்த்தரால் வரும் பலன். பிள்ளைகள் கர்த்தர் தந்த சுதந்திரங்கிறத விசுவாசிங்க. எனவே தேவனுக்கு உங்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம் இருக்குங்கிறத, தேவ கிருபையினால் தான் உன் பிள்ளை பெற்றிருக்கிறேங்கிற விஷயத்தை மறந்து போயிடாத. என் இஷ்டம், என் பிள்ளைய நான் எப்படி வேணாலும் அடிப்பேன், என் பிள்ளை எப்படி வேணாலும் திட்டுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி வேணாலும் நடக்க வைப்பேன்னு சொல்றது அறியாமை. உன் பிள்ளைகள் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம்னா பிறர் நமக்கு சுதந்திரமாக ஒரு இடத்தை கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல எப்படி எழுதியிருக்கும் தெரியுமா? தலைமுறைக்கு இதை அனுபவிக்க முடியுமே தவிர விற்க முடியாது. ஆமாங்க, உன் பிள்ளைகளுக்கு நீ ஆதரவா இருக்கணும், உன் பிள்ளைகளால் நீ ஆதரிக்கப்படணும். அதுக்கு சுதந்திரமா தேவன் பிள்ளைகளை தந்திருக்கிறாரே தவிர அவங்கள விற்கிறதுக்கோ அவங்கள உன் இஷ்டம் போல வளர்த்து நரகத்துக்கு அனுப்புறதுக்கோ இல்ல. அதனாலதான் தவறுகள் நடக்கும் போது பிள்ளைகளை அன்பா கண்டிக்கணும். அது முக்கியம். கண்டிப்பா கண்டிக்கணும். பெரும்பை கையாடாதவன் தன் பிள்ளையை கெடுக்கிறான் அப்படின்னு கூட வேதம் சொல்லுதுங்க. ஒரு சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க. அவன் ஆடுறதா ஆட்டம், அவன் சொல்றதான் கதை, அவங்க என்ன பண்ணுனா என்ன செஞ்சாலும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அது அந்த பிள்ளைக்கு நல்லது இல்லைங்க. பிள்ளைங்கன்னா நாம கண்டிக்கணும். அவன் தப்பு செய்யும் போது கண்டிப்பா நாம தண்டிக்கணும். தந்தை தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிப்பது போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிப்பாராம். அதே போல தேவனுடைய சிட்சைக்கு பயப்படாமல் இருந்தால் அதற்குள்ள பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். சிட்சிக்கும் போது, சிட்சையை பெறும்போது சிட்சிக்கிறவருக்கும் வேதனையா இருக்கும், சிட்சிக்கப்படுகிறவங்களுக்கும் அது வேதனையா தான் இருக்கும். ஆனால் அந்த சிட்சையின் பலன் மிகவும் மேன்மையானது. சிட்சைக்கு எதிர்த்து நிற்கிறவன் யோக்கியனாக இருக்கவே முடியாது. அதனாலதான் பிள்ளைகளை நாம சிட்சிக்க செய்யணும். ஒரு பொய் சொல்லும் போது பிள்ளையை சிட்சிக்கிற விதத்துக்கும், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ்ல உடைக்கிற போது பிள்ளையை சிட்சிக்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்.
ஒரு சிலர் பொய் பேசும்போது சரி விடுறா போடா அப்படின்ட்டு கிளாஸ் உடைச்சிட்டா போட்டு அடின்னு அடிச்சிருவாங்க. இது நியாயமா? கிளாஸ் உடைஞ்சு போச்சுன்னா வாங்கிக்க முடியுங்க, ஆனா பொய் பேசி பழகிக்கிட்டா அதை மாத்துறது கஷ்டம் இல்லையா? சின்ன வயசுலயே நம்ம பிள்ளைகளுக்கு உத்தமமா இருக்கிறத, உத்தமமா நடந்துக்கிற மாதிரி அவர்களை தேவ பயத்துல அன்போட வளர்க்கணும். டிஎல் மூடி என்ற தேவ மனிதர், என் தாயை போன்ற தாய் எல்லோருக்கும் இருந்தா இந்த உலகத்துல கோர்ட்டுகள், போலீஸ் ஸ்டேஷன்கள், சிறைகள் அவசியமே இல்லைன்னு சொல்வாராம். காரணம், எல்லாத்துலயும் உத்தமமா இருக்கணும்னு அவங்க தாய் சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்திருக்காங்க. தாய் தந்தையா உங்க பிள்ளைகளோட நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்களா? அவங்களுக்கு வேதத்தை நீங்க கற்றுக் கொடுக்கறீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கும். அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குங்க. பிள்ளைகள் எதையோ கற்றுக்கொண்டாலும் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் போது அவர்களுக்குள் தேவ ஞானம் இருக்கிற காரணத்தால் அவர்கள் எல்லாவற்றிலும் தேறுவார்கள். சிலர் என் பிள்ளை நல்லா படிக்கிறதில்ல, நல்ல மார்க் வாங்குறதில்ல அப்படின்னு வேதனையோட சொல்லுவாங்களே தவிர, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தேவாலயத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா? முழங்கால் படியிட்டு உங்க வீடுகளிலே பிரார்த்தனை செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ கிருபை கிடைக்கும்படியாக, தேவ ஞானத்தால் அவர்கள் நிரப்பும்படியாக அவர்களை முழங்கால் படியிட வைத்து நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? பிள்ளைகள் உத்தமவர்களா இருக்கணும்னா, உங்க பிள்ளைங்க வெளியே போகும்போது வீட்டுக்கு வரும்போது ஆசீர்வாதமா இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இருக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமா எத்தனையோ சின்ன பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியப்படுத்தும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவங்கள தேவனுக்குள்ளாக வளர்த்தோம்னா அவங்க வளரும் போது வழி தப்பி போகவே மாட்டாங்க. 5 விளையாதது 50 விளையுமா? சின்ன வயசுலயே அவங்கள நாம சரி பண்ணாட்டா அவங்க பெரியவங்கள் ஆகும்போது அவங்கள திருத்தவே முடியாது. தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. அதனாலதான் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது தாய் தந்தை இருவருக்கும் உள்ள பொறுப்புங்கிறத மறந்துடவே கூடாது. அநேக தகப்பன்மார் பிள்ளைகளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எல்லாம் அவங்க அம்மா தான் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ப்ராக்ரஸ் கார்டுல சைன் பண்றது கூட அம்மாவோட வேலை தான், ஹோம்ஒர்க் பண்றதெல்லாம் கூட அம்மா தான் பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி தந்தையர் எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். கவனிங்க, ஒரு 5 அல்லது 6 வயது வருகிற வரைக்கும் பிள்ளைகள் தாயுடைய அன்பில, அரவணைப்புல, ஆதரவுல வளர்க்கணும். ஆகாரம் ஊட்டும் போதே ஆகாரத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு தேவனுடைய அன்பையும் தேவ நீதியையும் நாம கற்றுக் கொடுக்கணுங்க. அதாவது நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக நாம வளர்க்கணும்னா அன்பு தேவை. அன்பு கூர்ந்து அரவணைத்து பொறுமையோட நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும். ஒரு தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 21வது வசனம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுடைய மனசு திடனற்று போகிற விதத்துல அவங்களுக்கு கோபமூட்டாதீங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கணுமா? அதே சமயத்துல அவர்களை கோபமூட்ட கூடாது. பிள்ளைகளுக்கு கூட கோபம் வருமானு கேட்காதீங்க. பச்சை பிள்ளை கூட கோபம் வருங்க. கேட்கறத கொடுக்கலன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடும்ல. ஆமாங்க, அது நம்முடைய சுபாவத்திலே இருக்கிற குணங்களிலே ஒன்றுதான். கெட்டு போன பழைய ஆதாமினுடைய சுபாவம். பிள்ளைகள் கோபப்பட்டா நாமும் கோபப்படுவோம். ஆனா நம்ம கோபத்தை நாம அடக்கிக்கிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் நல்லது. நம்ம பிள்ளைங்க எதை செய்யக்கூடாதுன்னு நாம ஆசைப்படுறோமோ அதை நாம செய்யாம இருக்க கத்துக்கணுங்க. நாம பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க மாத்திரம் நாம சொல்றத கேட்கணும், நாம விரும்புற மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அறியாம. நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவாங்க. பிள்ளைகளை அன்போட வளருங்க, ஒழுக்கத்துல வளருங்க, போதனையில வளருங்க. இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றமே தவிர எதை செய்யணும்னு சொல்றோமா? இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது எதை செய்யணும்னு கற்றுக் கொடுங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அவைகளையும் கத்துக்கொள்ளுவாங்க. பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். அது மட்டுமல்ல, கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் இருதயம் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகளுடைய மனசு சோர்ந்து போயிடுங்க. நாட்களிலே பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சில பிள்ளைகள் சூசைட் கூட பண்ண முயற்சிக்கிறாங்கிறத கேட்கிறோமே. அப்பா அம்மா திட்டாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டே ஓடி போற பிள்ளைகளையும் பார்க்கிறோமே. வாழ்க்கையில சிலவற்றை சாதிக்க முடியலன்னு
நீ இப்படி ஃபெயில் ஆயிட்டே, பாஸ் ஆகாம போயிட்டேன்னதுக்கு அந்த வார்த்தை அந்த பையனுடைய மனசு அவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கு. போய் ட்ரெயின் ட்ராக்ல போய் இறந்து போயிருக்கான். இன்னைக்கு எத்தனையோ பேர் சின்ன வயசுலயே சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. காரணம், அந்த இளம் மனசு காயப்படுத்தப்படுவதுதான். ஆதரிக்கிறவங்க இல்ல, உற்சாகப்படுத்துறவங்க இல்ல, போதிக்கிறவர்களும் இல்ல. ஆனா அவர்களை சோர்வுறச் செய்கிறவர்களாக தாய் தந்தையரும் குருக்களும் சமுதாயமும் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய மனசை காயப்படுத்தாதீங்க, சோர்வுறச் செஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தடை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை கொடுங்க. நீங்க பின்னால இருந்து அவங்கள கைட் பண்ணுங்க. அவங்க சரியான வழியில நடக்கிற மாதிரி, சரியானவைகளை செய்யற மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. கற்றுக் கொடுத்தா கற்றுக்கிற அறிவு அவங்களுக்கு நம்மளை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நமக்கு மணிக்கணக்கு தேவைப்படுமே தவிர, பிள்ளைகளுக்கு ஒரு தடவை கேட்டுட்டா உடனே அதை திருப்பி சொல்லிடுவாங்க. அவங்க இருதயங்களை காயப்படுத்தாம, அவங்களை சோர்வுற செய்யாம, அவங்களுக்கு திடனற்று போக விடாம, அவங்கள கோபமூட்டாம, பெரியவங்களை எதிர்த்து நிற்கிறவங்களா இல்லாம அவர்களை வளர்க்க வேண்டிய கடமை தாய் தந்தையா நமக்கு தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்க ரொம்ப குறும்பு பண்றாங்கன்னு சொல்றோமே, உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க. நீங்க சின்ன வயசுல நீங்க குறும்பே பண்ணலையா? என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியறதே இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. நீங்க உங்க சின்ன வயசுல அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீங்களா? பிள்ளைங்க பேச்ச கேட்கறதே இல்ல, அங்க எங்கன்னு சுத்துறாங்க அப்படின்னு அவங்கள நொய்யின்னு திட்டிகிட்டே இருக்கீங்களே, அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்களும் அந்த வயசுல அதே நிலைமையில தானே இருந்தீங்க. சோ இப்பவாவது உங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வழியில போகாம அவங்க நல்ல வழியில போகும்படியா பொறுமையோட, அன்போட, மென்மையா உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள வழி நடத்துங்க. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுங்க. அதை முதிர் வயதாகும் போது அவன் அதை விட்டு விலகாம இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுதலவா. பிள்ளைகளை வளர்க்கணும்னா அன்பு அவசியங்க. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க உண்மையா உங்க பிள்ளைகளை மன்னிச்சீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க நேசிச்சு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்கள நல்லா வளர்த்தீங்கன்னா, மனோரீதியான காயங்களுக்கு இடமில்லாம அப்பப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு நல்ல வழியில கைட் பண்ணி அவங்களோட அன்பா நடந்து அவங்கள அரவணைச்சு வளர்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் உங்களை பற்றி கொண்டிருப்பார்கள். அதே போல தேவனுடைய வழியையும் அறிந்து தேவ ராஜ்யத்துல பெரியவர்களா இருப்பாங்க. சோ இன்னையிலிருந்து தேவன் நமக்கு அருள் இருக்கிற பிள்ளைகளை அவருக்காக வளர்க்கலாம். தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் பெரியவர்களாகிற வரைக்கும் அவர்களை கைட் பண்ணி அவங்கள வழி நடத்தலாம். அது மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் மீது தேவ ஆசீர்வாதம் இருக்கணும்னா நாம தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் தேவ சந்நிதியில முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக அவர்களையும் தயார்படுத்தணும். தேவன் தாமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை நமக்கு அருளுவாராக. நம்முடைய பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக வளர்ந்து எல்லா விதத்திலும் இந்த உலகத்திலே அவருடைய சாட்சிகளாய் ஜீவிப்பார்களாக. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் சந்திங்க ராஜா. எங்கள் பிள்ளையை வளர்க்கும் விதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று அன்று மனோவா நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்ததை போல நாங்களும் எப்போதும் எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சித்தத்துக்குள்ளே பிள்ளைகளை உத்தமமாய் வளர்க்க கிருபை அருளுங்க ராஜா. சுபாவத்தின் அடிப்படையிலே இருக்கிற அந்த மூடத்துவத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுவித்து உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக உமக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக அவர்களை சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கும்படியாக, அவர்கள் கோபத்தை மூட்டாமல் அவர்கள் மனசு திடனற்று போகும்படியாய் நாங்கள் அவர்களை சிட்சிக்காதபடிக்கு அன்பு, பொறுமை, சாந்த குணத்தோடு அவர்களை மன்னித்து அவர்களை நன்மையான வழியிலே வழிநடத்துகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எதையெல்லாம் சாதித்தாலும், எவ்வளவு சொத்து சுகத்தை சேர்த்து வைத்தாலும், எங்களுக்கு கடைசியில் மிஞ்சுவது எங்கள் பிள்ளைகள் என்பதா அந்த பிள்ளைகளை உத்தமமாக நாங்கள் வளர்க்கிற வளர்ப்பிலே நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்கிற கிருபையை ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் அருள வேண்டும் என்று கணவன் மனைவியாக எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயித்து ஒரு மனதாக பிள்ளைகளுக்காக வாழ்ந்து தேவ விசுவாசத்தோடு தொடருகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம்.
பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைங்களை தேவனுக்காக வளர்க்கலாம். தேவ பார்வையிலே அவர்கள் பெரியவர்களாகும்படியாய் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் உடனே டெலிபோன் மூலமாக அந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் ஜெப வீரர்கள் தயாரா இருக்காங்க. உங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பையும் எழுதி எனக்கு அனுப்புறாங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை ஏற்கனவே வளர்ந்த உங்களுடைய பிள்ளைகள் எதிர்க்கிறவர்களா இருந்தா அவர்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களை ரட்சிக்கக்கூடிய, அவர்களை மாற்றக்கூடிய ஆண்டவருடைய கரங்களுக்குள் அவர்களை ஒப்புக் கொடுத்தால், அவர்களுக்காக விண்ணப்பித்தால், ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். வழிதப்பி போன பிள்ளைகள் அநேகம் பேர் திரும்ப வந்து பெற்றோரோடு சமாதானமா இருக்கிறார்கள். ஊர் சுற்றி கொண்டிருந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு இன்று வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நாம் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக வளர்க்கலாம். தெய்வ வார்த்தையின்படி வளர்க்கலாம். பிள்ளைகள் ஒயிட் பேப்பர் மாதிரி. சோ அவங்க மேல நீங்க என்ன எழுதுறீங்களோ அந்த வேல்யூ அடிப்படையில தான் அவங்க மதிப்பெருக்கும். நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அப்படித்தான் அவங்க வளருவாங்க. அதனால தேவ வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க. தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சன்னதியிலே அவர்களை ஒப்புக் கொடுக்கலாம். இப்பயே உங்க பசங்க எதிர்த்து நிக்கிறாங்களா? எங்க பிள்ளைங்க எங்க பேச்சு கேட்கறது இல்லையே, என் பையன் தன்னைத்தானே ரொம்ப கெடுத்துக்கிட்டானே, என் பொண்ணு இப்பயே வழிதப்பி போயிட்டாளே, இந்த வேதனை என்ன சோர்வுற செய்யுதே, என் பிள்ளைகளை யாரு சரி பண்ணுவாங்க, என் பிள்ளைகள் எதிர்காலம் எவ்வளவுதானா என்ற கலக்கத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளின் இலக்கை மாற்றுகிறவர். புத்தி தெளிந்த போது வழிதப்பி போன குமாரன் தந்தையிடத்திலே வந்ததை போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் புத்தி தெளியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் கிரியை செய்வார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அவங்க எங்க இருந்தாலும், எப்பேற்பட்ட வழிதப்பி போயிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை சந்தித்து அவர்களை ரட்சித்து நம் வீட்டுக்கு, நம்மிடத்திற்கு கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று விசுவாசி. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அதோடு உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களையும் குறிப்பிடுங்க. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவருக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.